இது வந்து குமரஞ்சேரி கிராமம், சிறுவாபுரியிலேருந்து பக்கம்தான். இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ராசார்படியிலேருந்து வரோம். இவனுக்கு மேரேஜ் ஆகலை, அதுக்கோசரம் இங்கே வந்தோம். சரி பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். சாமியை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பொன்னேரியிலேருந்து வந்தேன். சாமி பார்க்க மழையை நினச்சினே வந்தேன், கஷ்டப்பட்டு. கிராமத்துக்குள்ள நல்ல பசுமையா நல்லா சூப்பரா இருந்துச்சு. சக்தி வாய்ந்த முருகர் இருக்காரு. இங்கே நினைச்சது நிறைவேறிருக்கு. 6 செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வரளி பூ, 6 செவ்வாழைப்பழம், விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபமும், முருகப்பெருமானுக்கு 6 தீபமும். ஹாய், ஹலோ மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் கேண்டி ராபின். இன்றைக்கி வந்து நம்ம வந்து குமரஞ்சேரி கோவிலை தாங்க விசிட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து நான் 2023 இந்த வீடியோவை போட்டிருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து கேட்டீங்க, அதனால் நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த முருகர் கோவிலை ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சான்னு கேட்டிங்கன்னா நிறைவேறிச்சு. அது என்ன அப்படின்றத நான் கடைசியில சொல்கிறேன். இப்போது இந்த ஊருக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னேரியிலேருந்து அப்படியே நம்ம வந்து T36 அப்படின்ற ஒரு பஸ்ஸு மட்டும் தான் இருக்குது. இது வந்து பொன்னேரியில் எடுப்பாங்க. பொன்னேரியிலேருந்து அப்படியே நம்மளுக்கு வந்து மெதூர், ஆவூர், இது வந்து குமரஞ்சேரி. இந்த வழியாகவே அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து பணப்பாக்கம் போகும். இதுதான் பணப்பாக்கம் போகிற வழி. நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச் உள்ள தான் நம்ம வந்து இப்போ வந்து குமரஞ்சேரி முருகர் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். இங்கேருந்து அரௌண்டு 1-2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போது மினி பஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிறுவாபுரியிலிருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கும்மிடிப்பூண்டி வழியாக ரெட்டம்பேடு, குருவியகரம், குமரஞ்சேரி அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துடலாங்க. இப்போ நம்ம வந்து குமரஞ்சேரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ இயற்கை காட்சிகள் அழகாக இருக்குது பாருங்களேன். நம்மளை சுற்றி அப்படியே வயல்வெளி பச்சை பசேல்னு இருக்கும். அப்படியே பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி அப்படியே தெரிந்து பாருங்களேன், அதுவும் இருக்கா, அதுதான் அந்த கோவில். இப்போ வந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம் குமாரசுவாமியை பார்க்க. என்ன கூட வந்து நீங்களும் சேர்ந்து பயணிங்க. இதுதான் குமரஞ்சேரி கிராமம். இந்த குமரஞ்சேரி கிராமத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. சிறுவாபுரிக்கும் குமரஞ்சேரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். சிறுவாபுரியிலேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கும்மிடிப்பூண்டி வந்தோம் இந்த ஊருக்கு வந்துடலாம். இது உள்ளே போனால் நம்மளுக்கு குமரஞ்சேரி கிராமங்க. அப்படியே நம்ம வந்து அவுட்டரில் தான் அந்த கோவில் இருக்குது. இந்த குமரஞ்சேரி உள்ளேருந்து அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிட்டே இருக்கோம். இங்கே ஒரு 20 மீட்டர்ஸில் அந்த கோவில் வந்து நம்மளுக்கு வந்துடும். நிறைய மக்கள் வந்து இப்போது இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து ரீச் ஆகிடுச்சு. ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இந்த குமரஞ்சேரி குமாரசுவாமி கோவில் வந்து இப்போது போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம கும்மிடிப்பூண்டியிலேருந்து வர வழி. கும்பலுக்கு கடைகள் இருக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே வரேன். இது வந்து குமரஞ்சேரி கிராமம், சிறுவாபுரியிலேருந்து பக்கம்தான். இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நம்ம என்ன வேண்டினா வருமோ அது அப்படியே இங்கே நடக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் யூடியூப்பில் பார்த்தோம் இந்த கோயில் இப்படி இருக்குது, அங்கே இருக்காங்க, இந்த மாதிரி வேண்டுறதுலாம் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் ரீசெண்டாக வந்து இப்போ பார்க்கும்போது மழை வேறு. நேற்று தான் பார்த்துட்டு சரி போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். நல்லா இருக்குது கோயில். ஃபுல்லாக ஏரி, பின்னாடி தண்ணி, வயல்வெளி, ஃபுல்லாக அந்த வில்லேஜ் சைடு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ராசார்படியிலேருந்து வரோம், ரீசெண்டாக பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்குது ரொம்ப. நான் இவன் சொல்லி தான் என் ஃப்ரெண்டு தான் ரிக்வஸ்ட் பண்ணேன் அந்த கோயிலுக்கு வரணும்னு. அதுக்கோசரம் தான். இவனுக்கு மேரேஜ் ஆகலை, அதுக்கோசரம் இங்கே வந்தோம். சரி பார்ப்போம் அப்படின்னு. நாங்களே சரி யாரும் இருக்க மாட்டாங்க வந்தோம். ஆனாலும் இருக்காங்க, ஆளுங்களாம் வராங்க போகிறாங்க. இந்த மழையில் வந்தே இருக்க மாட்டாங்க, கோயிலே மூடி இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஓப்பனாக இருக்குது. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். சாமியை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. திருப்பி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வரப்போகிறோம்.
நீங்களாம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து என்னென்ன நிறைய இங்கே வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, மற்றபடி என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நிறைவேறுதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து வரோம். என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார். இந்த கோவில் இங்கே இருக்குது, வாங்க போயிட்டு வரலான்ட்டு கூப்பிட்டுருக்காரு. அதனால் நாங்கள் வந்தோம் கோயிலுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வசதிகள் பண்ணணும். அது போக்குவரத்து அது இல்லை, ரொம்ப இல்லை. வரதா காரு பைக்கு அந்த மாதிரி தான் வரணும். அது வசதி மினி பஸ் மாதிரி விட்டா கூட நல்லா இருக்கும். என் பேர் குமரன். இங்கே குமரஞ்சியில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த முருகர் இருக்கார். இங்கே நினச்சது நிறைவேறி இருக்குது. பக்தர்களும் கரெக்டாக சொல்லின்னு வராங்க. இதுமாரியா 6 வாரம் வழக்கேற்றி வழிபாடு பண்ணால், சிறப்பான பூஜைகள் பண்ணால் நினச்சது நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பக்தர்கள் வந்து கேட்டோம், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நல்ல விஷயத்த. அதே போல் தான் வழக்கேற்றி 6 வாரம் வழிபாடு பண்ணோம். குழந்தை பாக்கியம், படிப்பு, வீடு கட்டுறது, வீட்டு மனை வாங்கிறது, அப்படியே நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு பஸ் வசதி ரொம்ப மிக கம்மியாக இருக்குது. பஸ் வசதி பண்ணி கொடுத்தா அரசாங்கம் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் வழங்கப்பட்டு வருது. இதுக்கு முன்னிருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த கோயில் நிர்வாகிகள் எல்லாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதே போல் மிக சீக்கிரம் பஸ் வசதி வந்தால் நல்லாயிருக்கும். என் பேர் அரவிந்த். நான் இது வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஃப்ரைடே வர்ற மாதிரி பிளான் பண்ணோம். அது வந்து அந்த அளவுக்கு வர முடியல. ஸோ இந்த சண்டே வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்தோம். கோயில் நல்ல இதாக தான் இருக்குது. நல்ல கிராமத்துக்குள்ளே நல்ல பசுமையாக நல்ல சூப்பராக இருந்துச்சு. ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டிட்டு போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேபி 6 வீக்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை. பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. பொன்னேரியிலேருந்து வந்தேன், சாமி பார்க்கறதுக்காக வந்தேன். கடைசியில் பார்த்தா மழை வந்துச்சு. ஸ்ரீ குமாரசுவாமி என்கின்ற இந்த திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் குமரஞ்சேரி என்கின்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த சிலையாகப்பட்டது 2003ஆம் ஆண்டு 14 அடி பள்ளத்தில் இருந்த சுவாமியை எடுத்து முதல்ல பிரதிஷ்டை பண்ணோம். அதை 14 அடி பள்ளத்தில் இருந்தார். மழை காலத்தில் கழுத்தளவு தண்ணி இருக்கும். யாரும் சாமியோட பாதத்தை தரிசனம் பண்ண முடியாது. அதை தொடர்ந்து ஊர் பொதுமக்களாகிய இவர் தலைவர், கிராம தலைவர், நிர்வாகம் மற்றும் கிராமத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து
2003ஆம் ஆண்டு சுவாமியை செயின்ஸ் மேலே போட்டு தூக்கிட்டு முதல்ல பிரதிஷ்டை பண்ணோம். அதை தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு 2ஆம் முறை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கே என்ன விசேஷம்னா, சுவாமி பாலாதித்ய சமப்பிரபம் ஸ்விதமுகம் சம்பூர்ண சந்திரானனம் வாமே கிண்டி மதோரு பான் லஷிதம் தக்ஷேக்ஷ மாலாபயம் தேகே காடக ரத்ன பூஜ்ய ஜொலிதம் சௌமாம்பராம்பரம் வந்தே குமாரமுகம் எதேட்டவளதம் ஸ்ரீ பிம்ப சிஷ்யேஸ்வரம். அதாகப்பட்டது இந்த சுவாமி பிரம்மசாஸ்தா வடிவம். ஆண்டார் ரூபத்தை பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோட 2 கையில் ஊரகஸ்தமாக வச்சுருப்பார். பிரம்மாவை சிறையில் பிடிச்ச காட்சி இருக்கும். பிரம்மா என்ன பண்ண சிருஷ்டிகர்த்தா படைக்கும் தொழில் ஏற்று நடத்தினார். அதனால் இந்த சாமியை பிரம்மா சிறையில் பிடிச்ச பிறகு இந்த அவருடைய ஆயுதன அக்ஷமாலா கிண்டி கமண்டலம் வச்சுருந்து அருள் பாலிக்கிறார். என்னென்னா குழந்தை பாக்கியத்தை 6 செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வரளி பூ 6 செவ்வாழைப்பழம் விநாயகப் பெருமானுக்கு 1 தீபமும் முருகப்பெருமானுக்கு 6 தீபமும் ஏற்றி தேன் தினைமாவு கொண்டு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகப்பட்ட தேனை அவங்க கொடுப்போம். குழந்தைகள் அவங்களுக்கு அவங்க ஒழுக்கு சாப்பிட்டு தினைமாவு நெய்யோடு கலந்த தினைமாவை சாமிக்கு நிவேதியம் பண்ணி மற்றவருக்கு விநியோகம் செய்வாங்க. அதை விநியோகம் செய்துட்டு 3 முறை சுற்றி வந்து தன்னோட முந்தானியில் துணியை கிழிச்சு அதில் கல் வச்சு முடிச்சு கொடுப்பாங்க பூஜை பண்ணி. அதை வந்து மனசால வேண்டிட்டு அந்த மரத்தில் கட்டினா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நடைபெறும். எவ்வளோ பேருக்கு 2019 கும்பாபிஷேகம் ஆன பிறகு ஒரு 7-8 பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருக்குது. இப்போ நிறைய பேர் இதை யூடியூப் மூலம் வராங்க. இந்த நடையாப்பட்டது காத்தால கிருத்திகை அந்த மட்டும் காலை சீக்கிரம் தந்துடுவாங்க. 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரையும், மாலை 4:30 மணி வந்து 8 மணி வரையும். மற்ற சாதாரண நாட்களில் 9 மணிலேருந்து 1 மணி வரையும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 7:30 மணி வரையும் சாதாரண நாள் தந்துருவோம். கிருத்திகை, தைப்பூசம், ஆடி கிருத்திகை, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் மற்றும் கந்தசஷ்டி இது மாதிரி விசேஷ நாளுகளை மட்டும் நடை வந்து திறந்துருக்கும். யாரும் ஏன் திறந்து கேட்கக்கூடாது. அவங்க பார்த்து விசேஷ நாளில் ஃபுல்லாக திறந்துருக்கும். இன்றைக்கி மட்டும் திறந்தாங்க ஏன் திறக்கலை அப்படின்னு தான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா டைம் தெரியாமல் வந்துடுறாங்க. அதனால் தயவுசெய்து பக்தர்களாகி நீங்கள் டயத்தை ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் செய்து மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் கிராமத்து சார்பாக குருக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயம் மட்டும் திருமண தடை பக்கத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா பூமிக்காரகன் அங்கே நம்ம முருகர். அதனால் வீடு வாசல் நிலம் புலன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது தடை இருந்தால் அது நிவர்த்தி பண்ணுவார். அதுக்கும் அது மாதிரி சாமிக்கு 6 வாரம் வந்து செவ்வாழைப்பழம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பழம் நிவேதியம் பண்ணும். 6 வாரமும் 6 பழத்தை தனித்தனியாக 6 ஆப்பிள் 6 கொய்யா 6 மாதுளை இது மாதிரி வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு வேண்டிக்கு இப்போ கூட ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்க. வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த பத்திரத்தை கொண்டாந்து வச்சுட்டு வேண்டும் போனாங்க. அதேமாதிரி 2 சீமந்தம் நடந்திருக்கு, கல்யாணம் நடந்திருக்கு. அது மாதிரி 2003லேருந்து சிறப்பாக செயல்படுது. கிராமத்து சார்பாக சிறப்பாக நடத்தி வராங்க. எங்களுக்கு என்னென்னா பொருளாதார வசதி கிடையாது. ஒரு கால பூஜை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அப்போ வசதி இந்த மொத்தமே 15 வீடு தான் இருக்குது. அதனால் வசதி இல்லாத காரணமே வந்தோம் ஆத்மாத்தான் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி போனோம். வெளியில எல்லாம் மெயின் ரோட்ல கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும். கும்மிடி பூண்டியில் வந்து இந்த ஒரு கட் அவுட்டு இதெல்லாம் வச்சு பர்மிஷன் வச்சாங்கன்னா இன்னும் ஜனங்க வரத்துக்கு வசதியாக இருக்கும். போக்குவரத்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டாக்டர்
நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அது நிறைவேறிடுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நிற்கிறான், அவன் தான் அது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். இங்கேயே வந்து வேண்டிட்டு போனேன். ஸோ இவன் தான் அது, என் தம்பி. இப்போ வாங்கி 2 வருஷம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்தால் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ எல்லோரும் இந்த கோவிலை வந்து பாருங்கள். இன்னொரு கோவிலை நான் விசிட் பண்ணுறேன். அது எந்த ஊர் என்ன ஏது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே கிராமத்தில் இருக்கிற கோவில்களை தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கேண்டி ராபின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் நான் இன்னும் நிறைய கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே என்னென்ன கோவில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நான் காட்டுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.